மகாநதி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மகாநதி சீரியல்ல அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவா பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல காவிரி இருந்துட்டு விஜய் எந்த அளவுக்கு வந்துட்டாரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ராகினி வேணும்னே காவேரி கிட்ட ஒரு பொய்ய சொல்லியிருப்பாங்க. அது எப்படி காவேரி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, ராகினி அவங்களுடைய அப்பா கிட்ட, அப்பா இங்கே ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. என்ன சம்பவம்? ஆனால் எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான்ப்பா இருக்கு. ஏன்னா விஜய் அவங்க கிட்ட இருக்கிற அந்த பாதி ஷேரை காவேரிக்கு எழுதி வைக்கிறதா முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் நான் அந்த காவேரி கிட்ட உன்னை டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டேன் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அப்படியே மாறுறாங்க. ஆனாப்பா விஜய் காவேரி அந்தளவுக்கு நேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நேசிக்க விடக்கூடாதுப்பா. அவங்க 2 பேரும் பிரிஞ்சே இருக்கணும். அதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணணும். சொல்லிட்டு இல்லைம்மா, நீ கவலையே பட வேண்டாம். அவங்கள சீக்கிரமாக பிரிச்சிடலாம். நீ இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியம்மான்றாங்க. இருந்தாலும் லைட்டாக கஷ்டம் இருக்கு தானேப்பா செய்யுது. கஷ்டமே படாது சரியா? இனி அப்பா பார்த்துக்கிறேன்றாங்க. அவங்க 2 பேரும் எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு. அப்பா லைஃப்ல அவங்க ஒன்றும் சேரவே கூடாதுப்பா. அதுக்காக என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்றேன். நீங்களும் உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு பேசிட்டு திரும்புறாங்க. பார்த்தா காவேரி நின்றுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னடி என்னைய புருஷனை பிரிக்கிறதுக்காக இந்த அளவுக்கு கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? சி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடியோ அப்படின்ட்டு சொல்லி ராகினி கிட்ட காவேரி பயங்கரமா சண்டை போறாங்க. காவேரி போதும் நிப்பாட்ரி, சரி இந்த அளவுக்கு நீ கேவலமானவளா இருப்பேன்னு நினைச்சு பார்க்கலன்ட்டு ரொம்ப கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.